ஹாய் கைஸ், குட் ஆஃப்டர்நூன். ஸோ சாரி கைஸ், நேற்று என்னால் ரிவ்யூ போட முடியல. எல்லாம் எதிர்பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எக்ஸ்ட்ரீம்லி சாரி. என்னாச்சு அப்படின்னா, இங்கே பவர் கட் ஆகிட்டே இருக்குது கைஸ். காற்று பயங்கரமாக அடிக்குதுங்களா, பவர் கட் ஆகிட்டே இருக்குது. நானும் வீட்டில் இருக்க முட்டெல்லாம் புலம்பிகிட்டே இருக்கிறேன். ஐயோ, ரிவ்யூ போட முடியல, இதையும் சீரியல் பார்க்க. ப்ரோமோ வருது, ப்ரோமோ வச்சு நம்ம பேச முடியாது இல்லையா? ஏன்னா அங்கே என்ன வேணாலும் நடக்கலாம். அவன் வந்து ப்ரோமோவில் வந்து என்னமோ ஒரு சீன் தானே காமிக்கிறான். அரை மணி நேரத்தில் நம்மளுக்கு என்ன நடக்குதுன்னு தெரியாது இல்லையா? ஸோ அதனால் நம்ம அதை வச்சு நம்ம பேச முடியும்னு சொல்லி தான் சரி நம்ம எபிசோடை பார்த்தே பேசிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் பார்த்துட்டு இருந்தேன். பார்த்தா கரண்டு, ஐயோ சாமி, பழி எடுக்குதுங்க, பயங்கரமாக பழி எடுக்குது. வேறு இன்றைக்கி கூட பாருங்க, காலைல 8:30க்கு போன கரண்டு மதியானம் 1:30க்கு வருதுங்க. வீட்டில் இருக்கவங்களாம் ஐயோ கரண்டு வரலையே, பையனுக்கு வேறு லீவ் விட்டு போர் அடிக்குதுங்கிறான். சரி, ஓகே டன். இப்போ தான் இன்றைக்கி தான் இனிமேல் இப்போ தான் கைஸ் இன்றைக்கி எபிசோடு பார்த்து முடித்தேன். நேற்று எபிசோடு நான் பார்த்த வரைக்கும் நான் எல்லாமே சேர்ந்து ரெண்டுமே கலந்து இன்றைக்கி நம்ம ரிவ்யூ பண்ணிடலாம், ஓகேவா? ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் கைஸ். ஸோ இதயம் சீரியல் என்ன ரிவ்யூ பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல கைஸ். ஸோ நம்ம பாரதி அக்காவுக்கு அதான் அந்த போர்வை எடுத்துகிட்டு வருவா இல்லையா உள்ளேருந்து, அப்போ வந்து இவன் வந்து அந்த சேலையை எடுத்து படுத்துருவானாட்டிருக்கு. பாரதி சேலை 2 வெளியில் காஞ்சிட்ருக்குன்னு நினைக்கிறேன். அந்த சேலையை எடுத்து போத்திட்டு படுத்துடுறாப்புல. இதை வந்து பார்த்துட்டு ஒரு ஃப்ளாஷ்பேக் அங்கே ஓடுது. மொத்தத்தில் பாரதி வாழ்க்கை வந்து ஃப்ளாஷ்பேக்லேயே ஓடுமாட்டிருக்குது, சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து என்ன நடக்குது, காய்ச்சல் வந்துடுது. ஆமாம், காய்ச்சல் வந்தோடனே இவங்க சாரதாவும் பாட்டி என்ன செய்கிறாங்கன்னா, ஏதோ வேலை விஷயமா வெளியே போயிடுறாங்க, இவங்க 2 பேர்த்தையும் தனியாக விட்டுட்டு. ஸோ ஏதாவது பேசி ஈஸி இவனுக்கு ஞாபகம் வர மாதிரி வந்தாலும் வரலாம், அதனால் நம்ம தனியாக இது பண்ணிடலாம்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்ணிவிட்டு வெளியே போயிடுறாங்க. வெளியே போகலாம் அப்படின்னு நினைக்கலையே நம்ம தமிழுக்கும் ஆதியும் வந்து ஆதியை எழுப்புறாங்க வேகமாக. பார்த்தா எந்திரிங்க, அம்மாவுக்கு காய்ச்சல் அடிக்குது அப்படின்னு சொன்ன உடனே வேகமாக ஆதி வந்து பார்த்தோன்னே காய்ச்சல் அடிக்குது. காய்ச்சல் அடித்த உடனே வந்து ரொம்ப ரொம்ப நல்லா பார்த்துக்கிறாப்புல, சரிங்களா? அதிலலாம் எந்த குறையுமே சொல்ல முடியாது. இது அதுக்கப்புறம் என்ன நடக்குது, அதுக்கப்புறம் எனக்கு கொஞ்சம் சீன் கேஸ் எனக்கு இருந்தது. ஏன்னா பாதியிலே எனக்கு கரண்ட் கட் ஆயிடுச்சுங்க. அதுக்கப்புறம் இன்றைக்கி அதான் அந்த காய்ச்சலோட ஹாஸ்பிட்டல் போயிருப்பானாட்டு இருக்குது. அந்த ஹாஸ்பிட்டல் சீன்லேருந்து தான் இன்றைக்கி காமிச்சாங்க. சாக்லேட்டு இதெல்லாம் என்னமோ திங்கக்கூடாது, இவங்களை 2 பேர்த்தையும் பார்த்தா புருஷ பொண்டாட்டி மாதிரி இருக்குதுன்னு சொல்லி டாக்டர்லாம் நினைக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து என்ன நடக்குது, 2 பேரும் வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்த உடனே வந்து இந்த சுடுதண்ணி வச்சு இப்படி ஒத்தனைலாம் கொடுத்துட்ருக்காப்புல. ஒத்தனைலாம் கொடுத்துட்ருக்கையில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மித்ரா மேடம் வந்துடுறாங்க. அதாவது இவங்க ஹாஸ்பிட்டலை விட்டு வெளியே வரும்போது சுதாகர் பக்கி பார்த்துருச்சு. அந்த பக்கி பார்த்து இந்த பக்கிக்கு கால் பண்ணி இந்த பக்கி வீட்டுக்கே வந்துருச்சு. யார்? மித்ரா பக்கி. ஸோ என்ன நடக்குது அப்படின்னா, அதை அவன் தொடச்சிக்கிட்டு இருப்பானா, வந்துடுவான். வந்து நின்று இப்படியே பார்த்துட்டு இருப்பான். நான் கூட அடாவடித்தனமாக ஏன் இப்படி பண்ணீங்க, என்ன இப்படி செஞ்சீங்க, ஏன் எதுக்காக என்கிட்ட போய் சொல்லிட்டு போனீங்கன்னு சொல்லி சண்டை போடுவான்னு பார்த்தா, அங்கே வந்து ரொம்ப அன்பாக பேசிகிட்டு இருக்காப்புல நம்ம மித்ராக்கா. ஒரே ட்விஸ்ட்டு தான். நம்ம நினச்சா ஒன்று, நம்ம நினைக்கிறதா ஒன்றா இருக்குது, அங்கே நடக்கிறது ஒன்றா இருக்குது. நான் கூட வந்து சண்டை போடுவான்லாம் நினச்சேன். ஆனால் வந்துட்டு ஏன் அது என்கிட்ட சொல்லாமல் போனீங்க, நீங்கள் பாரதிக்கு தான் ஹெல்ப் பண்ண வந்திருக்கீங்கன்னு நினச்சேன், நான் வேண்டாம் சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஆதி என்ன சொல்கிறான், ஆமாம் நம்ம பண்ண தப்பால் அவங்களுக்கு காய்ச்சல் வந்துருச்சு, அதனால தான் நான் இது பண்ணி அவங்கள பார்க்க டேக் கேர் பண்ணுறதுக்காக வந்தேன் அப்படின்னு சொல்கிறாப்புல. சொன்ன உடனே வந்து எனக்கும் பாரதிக்கு எந்த விதமான ஒரு பிரச்சனையுமே கிடையாது, நீங்கள் பாரதி வீட்டுக்கு தான் போகிறேன்னு சொல்லிட்டு போயிருந்தீங்க, என்ன வேண்டாம்னு சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்கிறாப்புல. சொன்ன உடனே வந்து பார்த்தீங்கன்னா வாங்க பூஜைக்கு போகணும் அப்படின்னு, நீங்கள் போங்க அதையும் நான் என்னை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி பாரதி சொல்கிறாப்புல. அதுக்கப்புறம் என்ன நடக்குது, பூஜையில் நடக்குது. பூஜையில் அத்தனை அபசூகனம், தேங்காய் அழுகுது, அந்த ஓமகுண்டம் பற்ற மாட்டேங்குதாமா, அதுக்கப்புறம் விளக்கை பொருத்தி வைக்கிறாங்க, விளக்கு வந்து அணைஞ்சு போகுதாமா, சரிங்களா? அதுக்கப்புறம் தாலியை கொண்டு வந்து நம்ம மித்ரா அக்கா காரில் வச்சுருக்காமா. காரில் போய் எடுக்க போகிறேன்ட்டு போனவன் பாரதிக்கு கொடுக்க வேண்டிய மாத்திரையை உள்ளே வச்சுருப்பானாட்டு. உடனே கார் எடுத்துகிட்டு பாரதிக்கு மாத்திரையை கொடுக்க வந்துட்டாப்புல. அப்புறம் மித்ராவுக்கு வாய்ஸ் மெசேஜ் போடுறாப்புல, நான் இந்த மாதிரி பாரதி மாத்திரையை வச்சுட்டு வந்துட்டேன், நான் அதை பாரதி கொடுக்க வந்திருக்கேன்னு சொல்லி வாய்ஸ் மெசேஜ் போடுறான் நம்ம மித்ராக்கு. சரியா? உடனே மித்ராவும் சுதாகரும் டே நின்று பார்க்குறாங்க, என்னம்மா நடக்குது, என்னாச்சு அப்படின்னு சொல்லி, ஏன் இந்த இடியேட் இப்படி பண்ணுறான் அப்படின்னு சொல்லி சுதாகர் கேட்குறாப்புல. கேட்ட உடனே வந்து இங்கே வந்து பாரதி எழுப்பி மாத்திரையெல்லாம் காப்பியெல்லாம் போட்டு கொடுத்து மாத்திரையெல்லாம் சாப்பிட வைக்கிறாப்புல. அப்புறம் அதான் அந்த பாட்டு உருகின்னு இருக்குது இல்லையா, அந்த பாட்டை வந்து போடுறேன்.
ஸோ இது வந்து அதாவது என்ன நடக்குதுன்னா, எனக்கு ஒன்றே ஒன்று தான் கைஸ், இந்த நாடகத்தை பொறுத்தளவு நான் என்ன ரிவ்யூ பண்ணுறதே எனக்கு தெரில. எனக்கு அப்படியே இரிட்டேட்டிங்காக இருக்குதுங்க. இவ வந்து புருஷன் வேண்டாம், பிள்ளைக மட்டும் போதும் அப்படின்னு சொல்லிட்டு வாழ தொடங்கின வாழ்க்கை, இப்போ புருஷன் வந்தோடனே இப்போ இப்படிலாம் எனக்கு அது ஒரு மாதிரியாக இருக்குது. இவளே வாழ்க்கையை வேணான்ட்டா, வேணான்னா வேணான்ட்டு போக வேண்டியதானே. ஊசி போட்டால் இப்படி தொடச்சி விட்றதுக்கு இதுவும், அதுக்கப்புறம் வந்து இப்படி ஒத்தனம் கொடுக்கறது, இதெல்லாம் புருஷன் தான் இல்லைன்னு சொல்லலை சரியா. ஆனால் இதே வேற ஒரு ஆளாக இருந்தால் தொட விடுவாளா? நீங்கள் யோசித்து பாருங்களேன். வேண்டான்னு சொல்லிட்டா, அப்புறம் எதுக்கு தொட விட்டுக்கிட்டு செஞ்சுக்கிட்டு? எங்கள் வீட்டிலலாம் சத்தம் போடுறாங்க. எங்கள் அம்மாலாம் இதயம் சீரியலை பார்க்குறதே விட்டுட்டாங்களாமா, இந்த பக்கி பண்ணுற வேலையை பார்த்தா. ஒரு முடிவு எடுத்தால் அதில் தெளிவாக இருக்கணும். இல்லை என் ஆதி கூட தான் நான் வாழ போகிறேன்னு சொன்னால் எதிர்த்து சண்டை போடணும். ரெண்டும் இல்லை. ஆதி 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 ஆதின்ட்டே இருக்கிறா. முடியாத ஆதி சார்ன்னு கூப்பிட்டா, இப்போ வெறும் ஆதி தான். அதுக்கப்புறம் இந்த ஒரு டைலாக் வேறு வருது, என்ன அப்படின்னா, உங்களுக்கு எனக்கும் பூர்வ ஜென்ம பந்தம் இருக்குது அப்படிங்கிறான். எனக்கு அந்த பூஜை கூட முக்கியம் இல்லை, உங்களை பார்க்கணும், உங்ககிட்ட இந்த மாத்திரையை கொடுக்கணும்னு தான் தோணுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாத்திரை எடுக்க வர்றாப்புல. எடுத்துகிட்டு அதை வந்து பூர்வ ஜென்ம பந்தமாமா. சார் பூர்வ ஜென்ம பந்தம் இல்லைங்க சார், சரிங்களா, இது பூர்வ ஜென்ம பந்தம் அந்த மாதிரி இருக்குது. ஆனால் எனக்கு ஒரு டவுட்டு கேஸ், இவன் நினச்சி ஜனனி கூட தானே இவன் அதிகமாக இருந்தான், அந்த ஓல்டு ஜனனி கூட. அப்புறம் இந்த ஃப்ளாஷ்பேக் சீனெல்லாம் எப்போ எடுத்தாங்கன்னே தெரியல. ஆனால் ஊன சேலையை போத்திட்டு படுக்கிறதும், ஸ்வீட் செஞ்சு திங்கிறதும், என்னது தாலியை எப்படி ரெடிமேட் தாலி வாங்கி இது பண்ணுறது, தங்கத்தில் தாலியை தூக்கி போடுறது, அதுக்கப்புறம் வந்து கொஞ்சிறது, கொலாவது, இதெல்லாம் எப்போ எடுத்தாங்கன்னே தெரியல. ஒருவேளை பல்லவி கவுடா வச்சு இந்த சீனெல்லாம் எடுக்கிறதுக்காகத்தான் நம்மளுக்கு டைமிங் கொடுத்தாங்களோ. அருன்னு அறுத்தாங்கடா சாமி. அதுக்கப்புறம் வேற என்ன, இதை ரிவ்யூ பண்ணுறதுக்கு வேறு ஒன்றுமே இல்லை கேஸ். இதயம் சீரியலை பொறுத்தளவு எனக்கு தெரிஞ்சு இவனுக்கு ஞாபகம் வந்தால் மட்டுமே தான் நல்லது. ஞாபகம் வந்தால் நல்லது, இல்லை அப்படின்னா மித்ரா பற்றின உண்மை எல்லாமே இவனுக்கு தெரிய வரணும். அது வந்து நீ எப்படி டைரக்டர் கொண்டு வர போகிறாருன்னு தெரியல, வெயிட் பண்ணி பார்க்கலாம். அப்புறம் நம்ம வீரா சீரியல் சூப்பராக இருந்தது. நேற்று எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. வீரா வந்து இந்த ப்ரோமோலாம் பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருந்துச்சு. பார்க்கும்போது உங்களுக்கே உங்கள் பையன் மேலே நம்பிக்கை இல்லைன்றப்ப நாங்கள் இந்த வீட்டை விட்டு போகிறோன்னு சொல்கிற அந்த இதெல்லாம் வந்து ரொம்ப மாசாக இருந்தது, சூப்பராக இருந்துச்சு, எக்ஸலண்ட்டாக இருந்துச்சு. இந்த மாதிரி இதை தான் நாங்கள் எதிர்பார்க்குறோம். சூப்பராக இருந்துச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அதுக்கப்புறம் வேறு என்ன சீரியல்லாம், எனக்கு கார்த்திகை தீபம் மறுபடியும் ஆரம்பிச்சிட்டாங்க கேஸ். மறுபடியும் இதை கடத்துறது, மறுபடியும் ரேவதியை கடத்துறாங்களாமா, மறுபடியும் கார்த்தி வந்து கண்டுபிடிக்கிறாராமா, மறுபடியும் சாமுண்டீஸ்வரி கிட்ட வந்து அந்த லூசு பக்கி தங்கச்சிக்காரி வந்து இவன் தான் வந்து ராஜா சேதுபதியோட பேரன்னு சொல்லி ஒரு போட்டோ வேறு திருட வச்சுக்கிட்டு உட்காந்துட்டு இருக்கிறா. நீ ரேவதியை வந்து இவன் காப்பாற்றுவானா இல்லை அந்த பிரச்சனையை சமாளிப்பானா கார்த்தி, எதுனே தெரியல. மொத்தத்தில் கார்த்திகை தீபம் தான். அப்புறம் நம்ம கார்த்திகை தீபத்தில் தீபாக்க சன் டிவிக்கு போயிட்டாங்களாட்டு இருக்குது. வினோதினின்னு ஏதோ ஒரு நாடகம் வருதாட்டு இருக்குது. சன் டிவியில் ஆடு பார்த்தேன், நல்லா தான் இருந்துச்சு. ஓகே டன். வேறு என்ன, அவ்வளோதான். நீ என்ன அயலி வரப்போதாமா, ஜூன் 2லேருந்து அயலி போட போகிறேங்கிறாங்க. நீ அயலி அக்கா என்ன பண்ண போகுதுன்னு தெரியல. வீட்டுக்குள்ளே அகல் விளக்காமல் வெளியில் எரிமலையாமா. நீ என்னத்தை இந்த அம்மா எரிமலையை என்னத்தை செய்ய போகுதுன்னு தெரியல, அகல் விளக்கா என்னத்தை செய்ய போகுதுன்னு தெரியல. வெயிட் பண்ணி பார்க்கலாம் கைஸ். அப்புறம் வேறு என்ன, இதயம் சீரியல் அவ்வளோதான் கைஸ். எனக்கு இதில் ரிவ்யூ பண்ணுறதுல ஒன்றுமே புளிச்சு போச்சு. இந்த தயிர் புளிச்சு போச்சு, பழக பாலும் புளிக்கின்ற மாதிரி இந்த பேசியே புளிச்சு போச்சு. அந்த மாதிரி இதாகி போச்சு. வேறு என்னத்தை பேச சொல்கிறீங்க? இவங்க 2 பேரோட பாண்டிங் எல்லாமே நல்லா தான் இருக்குது. ஆதி வந்து பாரதியை டேக் கேர் பண்ணுறதுலாம் ரொம்ப சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. ஆனால் அது வந்து உரிமையாக ஞாபகத்தோட பொண்டாட்டியாக வந்து பார்த்தானா நல்லாயிருக்கும். இவனே ஞாபகத்தை இழந்து இருக்கிறான் சரியா. அதெல்லாம் எங்கள் அம்மா சொல்கிறாங்க, இவனே பொண்டாட்டி வேணான்னு ஞாபகத்தை இழக்கிறானாமா. அப்புறம் இவ வேற இப்போ புருஷன் வேண்டான்னு சொல்லுவாளாமா. அப்புறம் அவன் தொடுறது வைக்கிறதெல்லாம் பிடிக்குன்னு சொல்லி அக்செப்ட் பண்ணுவாளாமா. ஏடா பார்க்குறவங்களே முட்டாயெல்லாம் நினச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி எங்கள் அம்மாலாம் பேசுகிறாங்க. அப்படித்தானே பேசி நடக்குது. ஒன்று நீ வேண்டான்னா வேண்டான்ட்டு போயிட்டே இருக்கணும். பிள்ளைகளை மட்டும் பார்த்துக்கிட்டு செவனேன்னு இருக்கணும். அப்புறம் இப்போ இப்படி பண்ணால் யார் தான் அக்செப்ட் பண்ணுவா? லாஜிக் இல்லை நாடகத்தில் லாஜிக் ரொம்ப இடிக்கிறது இதே சீரியல்ல. ஓகே, நீ இதை வேற சொன்னா உங்களுக்கு வேற கோவம், அப்புறம் கமெண்ட்ஸில் கழுவி ஊற்றுவீங்க. சரி ஓகே டன். ஆதி பாரதி சேர்ந்தா ரொம்ப சந்தோஷம்தான். அந்த மாதிரி ஆனால் சேர்றதுக்கான
வாய்ப்புகள் வந்து நீ மித்ராவும் சுதாகரும் நீ என்ன செய்ய காத்திருக்காங்கன்னே தெரியல. பார்க்கலாம், வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓகேவா? ஸோ ஓகே கைஸ், நாளைக்கு ரிவ்யூவில் பார்க்கலாம். ஏதாவது நிறை குறைகள் இருந்தால் நம்மளோட கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை எப்பயும் போல் சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருங்க. தேங்க்யூ ஸோ மச்.